வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மனிதர்களும் வனவிலங்குகளும் மோதல்களும் உண்டு, நேசமும் உண்டு, பாசமும் உண்டு. ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வதும் பல இடங்களில் நடைபெறுவதை பார்த்திருப்போம். சில இடங்களில் வனவிலங்குகளும் மனிதர்களும் நேசமாக, அன்பாக, பாசமாக ஒருவருக்கொருவர் உறுதுணையாக வாழுகின்ற காட்சிகளும் பலவற்றை பார்த்திருப்போம். அதை போல ராஜஸ்தான் மாநிலம் சிகோ கிராமத்தில் பி பலேஸ்வர் மகதேவ் என்ற கோவிலில் இருப்பதாகவும், அந்த கோவிலில் பூஜாரியாக ஒருவர் பல ஆண்டு காலமாக அந்த கோவிலிலே பணியாற்றி வருகிறார். மகாதேவ் கோவிலிலே பூஜாரியாக பணியாற்றி வருகின்ற இந்த பூஜாரி சிறு வயது முதல் அந்த ஆலயத்திலே காட்டுப்பகுதியிலே மத்தியத்திலே இருக்கக்கூடிய அந்த கோவிலிலே இரவு நேரத்திலே படுத்து உறங்குவது வழக்கமாக இருக்கிறது. அப்போது சிறுத்தை புலி அதனுடைய குடும்பம் ஒன்று அந்த பூஜாரியோடு இணைந்து மனிதர்களைப் போல அவரோடு உறங்குவது, அவரோடு வாழ்வது என வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றும், இரவு நேரத்தில் காலை முதல் இரவு நேரம் வரை காட்டுப்பகுதியிலே அது திரிந்தாலும் இரவு நேரத்தில் இந்த கோவிலுக்கு வந்துவிடும் என்றும், அந்த பூஜாரியிடம் வந்து படுத்து உறங்கும் என்றும், இவர் உறங்கிவிட்டாலும் இவர் அருகிலே வந்து ஒரு 4-5 குட்டிகளோடு அந்த சிறுத்தை புலி, வேங்கை புலி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா, அது வந்து அங்கே படுத்துக் கொள்ளும் என்ற தகவல் பரவி இருக்கிறது. இதை அடுத்து ராஜஸ்தான் சிக்கோகி கிராமத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் சிசிடிவி கேமராவை அந்த ஆலயத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள், வைத்து கண்காணித்திருக்கிறார்கள் பல நாட்களாக. ஒவ்வொரு நாட்களும் இந்த பூஜாரி சாப்பிட்டு விட்டு உணவருந்தி இரவு நேரத்திலே அந்த ஆலயத்திலே படுத்துக் கொள்ளுவார். அப்பொழுது சிறுத்தை புலிகள் குடும்பத்தோடு 5-6 அந்த கோவில் பூஜாரி படுத்திருக்கும் அறைக்குள் நுழையுமாம். நுழைந்து பூஜாரி அவர்கள் உறங்கிவிட்டாலும் அவர் அருகிலே சென்று இது படுப்பதற்காக உரும்புமாம். அப்பொழுது அவர் விழித்துக் கொண்டு தான் படுத்திருக்கின்ற பாயிலே நான் போர்வையை விரித்து அதை படுத்துக் கொள்வதற்காக வசதிகளை செய்து கொடுப்பாராம். அப்பொழுது அவரோடு அருகிலே ஒரு புலி படுத்துக் கொள்ளும், அவருடைய தலை மீதும் கால் மீதும் உடம்பு மீதும் மற்றவை ஏறி படுத்து உறங்குவதை அந்த சிசிடிவி கேமராவிலே பதிவாகி இருக்கிறது. ஆக வனவிலங்குகளை நேசித்தால், பாசமோடு பார்த்தால் அது பகையல்ல, அது நட்பு. அந்த நட்போடு அது நம்மோடு பழகும், உறங்கும், விளையாடும், வேடிக்கை காட்டும் என்று முதியோர்கள் சொன்னது உண்மையாக இந்த காட்சி நிரூபித்திருக்கிறது என்று ராஜஸ்தான் மாநிலத்திலே உள்ள சிகோகி கிராமத்தில் பிபிலேஸ்வர் மகாதேவ் கோவில் பூஜாரி அவர்கள் இதை தெரிவித்தார் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதை நமது நீலமலை தொலைக்காட்சி மூலமாக நமது நேயர்களுக்கு நாம் இதை பதிவிட்டிருக்கிறோம். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.